வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது மார்ச் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. மார்ச் மாதம் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலையில் சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் துலாம் ராசியில், அதாவது விருச்சிகத்தினுடைய லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் 195 டிகிரியில் தாங்க இந்தவுடைய மார்ச் மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் காலப்புருஷ தத்துவத்துப்படி, அதாவது 2வது ராசி ரிஷப ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை இந்த மார்ச் மாதம் கொடுக்க போகுது, அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த ரிஷப ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சூரிய பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். அப்போ இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி இந்த ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான், அதாவது கிருஷ்ணனுடைய வாகனம், மாடுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி, இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்தவுடைய மார்ச் மாதம் எப்படி இருக்கும், வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்தவுடைய ராசிக்கு, அதாவது ரிஷபராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இப்போ மறைஞ்சிருக்கிறாருங்க. பொதுவாக சொல்லணும்னா நவகிரகங்களையே ராஜான்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா குரு தான். ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 12ல் இப்போ மறைஞ்சிருக்கிறாரு. 12ஆம் இடம்ன்றது விரயஸ்தானம், அதாவது மறைவுன்னு சொல்லலாம், விரயஸ்தானம்னு சொல்லலாம், நீச்சம்னு சொல்லலாம். ஏன்னா 12ல் எந்த கிரகம் மறையக்கூடாது, மறையும் போது அந்த கிரகம் வேலை செய்யாது. அப்போ உங்களுக்கு முக்கியமான நவகிரகத்திலே நல்ல ஒரு ராஜன் சொல்கிறது யாருன்னா குரு தான். அந்த குரு இப்போ உங்களுக்கு 12ல் மறைஞ்சிருக்கிறாரு. அப்போ மறையும் போது என்ன பண்ணணும், நீங்கள் என்ன தான் பழமொழி சொன்ன மாதிரி தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுறனாலும் ஒட்ட மண்ணு தான் ஒட்டுன்ற மாதிரி சுமாராக ஒரு 10 மாத காலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஒன்றும் வளர்ச்சி இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளார இருக்க தான் செய்யுது. மண் வாங்கலாமா, வீடு கட்டலாமா, வீடு ஆல்ட்ரு பண்ணலாமா, சுபகாரியம் எதிர்பார்க்கலாமா, புத்திரபாகி எதிர்பார்க்கலாமா, இந்த மாதிரி ஒரு சுபகாரியம் எதிர்பார்க்குறீங்கன்னா இதில் 100க்கு 10% பேர் தான் ஏதோ ஒரு வகையில் சாதிச்சிருப்பீங்க. மீதி 90% பேர் இப்போ லாக் ஆகிருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு 10 மாத காலமாக. காரணம் என்னென்னா, இப்போ உங்களுக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி குரு இப்போ மறைஞ்சிருக்கிறாரு. 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிற குரு இப்போ வரக்கூடிய பார்த்திங்கன்னா, அதாவது ஏப்ரல் முடிஞ்சு மே மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சாகிறார். 5வது மாதம், அதாவது மே மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சாகிறார். அப்போ ஆகும்போது என்ன பண்ணுறாருன்னா, மேசத்தில் இருக்கக்கூடிய குரு அதாவது ரிஷபராசி உங்கள் ராசிக்கு வராரு. அப்போ குரு உங்கள் ராசிக்கு வரும்போது அப்போ உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எடுத்த காரியம் எல்லாம் உங்களுக்கு ஜெயமாகும். ஏன்னா இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா மண்ணை தொட்டால் நஷ்டம், மனையை தொட்டால் நஷ்டம், பொண்ணை தொட்டால் நஷ்டம், பொருளை தொட்டால் நஷ்டம். அடுத்தவங்களுக்கு போகிறீங்களா, நடக்காத காரியம் நடக்கும். உங்களுக்கு போகிற காரியம் தாமதமாகும். அப்போ உங்கள் பேச்சு கேட்குறவங்க நல்லா இருக்காங்க, உங்கள் சாப்பாடு சாப்பிட்றவங்க நல்லா இருக்காங்க, நீங்கள் நல்லா இல்லை. காரணம் என்னென்னா, இப்போ நான் முன்னே சொன்ன மாதிரி குரு உங்களுக்கு மறைஞ்சிருக்கிறதுனால ஃபோனில் காசு கேட்டால் இருக்குது வாங்கன்னு சொல்லுவாங்க. அதே நீங்கள் நேரில் போனால் இல்லைம்பாங்க. ஏன்னா அந்த குரு ஒருத்தர் மறைஞ்சதுனால என்ன தான் உங்களுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தாலும் சாயந்தரம் ஆச்சுன்னா விடிட்டும் பாரு, அது பண்ணலாம் இது பண்ணலாம் நினைக்கிறீங்க, விடிஞ்சு போச்சுன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், அசால்ட்டு தானே நிறையா கொடுக்கும். பெரியவங்க சொல்லுவாங்க, சிறு வீட்டு வெல்லாமல் வீடு சேராது. அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது குரு மறைஞ்சிருக்கிறதுனால உங்கள் மைண்டு அவ்வளோ வேலை செய்யாது, ஏதோ ஒரு ப்ரெஷர்லேயே இருக்கும், ஏதோ ஒரு டென்ஷன்லேயே இருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா நம்ம முன்னே சொன்ன மாதிரி 10 பேர் சாதிச்சிருப்பீங்க, 90% பேர் லாக் ஆகிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இப்போதைக்கு ஒரே ஒரு பலம் என்னென்னா ராகு கேதுடைய பார்வை. ஏன்னா இந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ராகு கேது பயிற்சியானார். அப்படி ஆகும்போது உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்த ராகு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு போயிட்டார். ராகு கேதுக்கு வீடு கிடையாது. பொதுவாக ராகு கேதுக்கு கோச்சாரத்தில் வீடு இல்லை. பழமொழி சொல்கிறவார் ராகு கேது யாருன்னா நிழல் கிரகம், சாய கிரகம், வக்கர கிரகம். அப்படியேப்பட்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா 12ல் இருந்தவர். ஏன்னா எப்போ ராகு கேதுக்கு முன்னோக்கி வரக்கூடிய சக்தி கிடையாது, அவர் எப்பவுமே ரிபேஸில் பின்னாடி தான் போவார்.
அப்படி பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துலேருந்து இப்போ 11ஆம் இடம் போயிட்டார். அப்போ 11ஆம் இடம் போகும்போது மீன ராசிக்கு போனவர் உங்கள் ராசியை இப்போ 11ஆம் இடமாக பார்த்துட்ருக்கிறாரு. அப்படி உங்களுக்கு பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ராகை போல் கொடுப்பார் இல்லை, கேதி போல் கெடுப்பார் இல்லை. ராகு 3 பேருக்கு நல்லது பண்ணுவார், கேது 3 பேருக்கு நல்லது பண்ணுவார். அப்போ வந்து ராகு யாருக்கு நல்லது பண்ணுவார்? 3ஆம் இடமா மகர ராசி, 7ஆம் இடமா கன்னி ராசி, அதாவது 11ஆம் இடமா பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி உங்கள் ராசிக்கு பார்த்துட்ருக்கிறாரு, லாபஸ்தானமாக பார்க்குறாரு. அப்போ அந்த ராகுவுடைய பார்வை மட்டும்தான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராகு மட்டும் தனித்து கொடுக்குறவர் அடுத்தது குருவோட சேரும்போது அப்போ உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத வேலையெல்லாம் கொடுத்துருவார். வெளிநாடு பிரயாணம், தந்தை வழி கடன் இருந்தால் சால்வ் ஆகும், கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இருந்தால் கண்டிப்பாக சால்வ் ஆகும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு, திருமணம் தடையாக இருந்தவங்களுக்கு திருமணத்தை கொடுத்துருவார். அப்போ திருமணத்துக்கு மட்டும் உங்கள் ஜாதகம் சப்போர்ட்டாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு நாகதோஷம் இருந்தால் அதனால் திருமணம் தடையாகும், தாரதோஷம் இருந்தால் திருமண தடையாகும், அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் தோஷம் இருந்தால் திருமண தடையாகும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் நாகதோஷமோ செவ்வாய் தோஷமோ தாரதோஷமோ இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ரொம்ப நாளாக கனவு நனவாகும். 100% உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு வெற்றியாகும். அதனால் எப்படி பார்த்தாலும் மே மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறாரு. குரு பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து உங்கள் ராசியில் வந்து உட்காந்துருவார். இப்போ நீங்கள் தனியாக இருக்கும்போது அதாவது உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அதே உங்கள் கூட ஒரு 2-3 பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு தானே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை, அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு வேலை செய்யலாம். அந்த மாதிரி குரு வந்து உங்கள் வீட்டில் உட்காந்துட்டார் அப்படின்னா உங்களை ஒரு பெரிய இடத்த கொண்டுட்டு போயிடுவார். வெளிநாடு, கவர்மெண்ட் வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பு, படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல் கிடைச்ச வேலையை செய்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா குடும்ப தேவை ஒன்று இருக்கே, குடும்ப கமிட்மெண்ட்டுன்னு இருக்குல்ல. பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், கடனை கட்டணும், வட்டி கட்டணும், வாடகை கட்டணும், லோன் கட்டணும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதுக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்டுருப்போம். ஆனால் இப்போ ராகு மட்டும் உங்களுக்கு கொடுக்குறவர் அடுத்தது குரு வந்து சேர்ந்தார் அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு பலமாக இருக்கிறது ராகு மட்டும்தான். மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் குருவும் இணையிறாரு, சூப்பராக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இப்போ உங்களுடைய ரிஷப ராசிக்கும் 2வது வந்து துலா ராசிக்கும் அதிபதினு சொல்கிறவர் யாருன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா 9ஆம் இடத்துல இருக்கிறார், அதாவது பிதிருஸ்தானத்தில் தந்தையோட இடத்துல இருக்கிறார். இப்போ அப்போ எப்படி இருக்குன்னா மனைவிக்கும் தந்தைக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரும். இவங்க சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காது. மனைவியும் மாமனாராகன்றதை ஒத்து போயிட்டாங்க அப்படின்னா ஜாதகருக்கு தந்தைக்கு சங்கடம் வரும். அப்போ எப்படி பார்த்தாலுமே உங்கள் குடும்பத்துக்கும் தாய் தந்தைகளுக்குள்ளார வாக்குவாதம் வரும். அண்ணன் தம்பிகளுக்கு செஞ்சாலும் செய்யலை, அக்கா தங்கச்சிகளுக்கு பார்த்தாலும் பார்க்கல. அப்போ தேவையில்லாத ஒரு கஷ்டங்கள் சுமைகள் எல்லாம் கண்டிப்பாக உங்கள் தலையில் வந்து இறங்கும். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் பாவகத்துக்கும் 5ஆம் பாவகத்துக்கும் மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கு அதிபதி புதன், அவர் பார்த்திங்கன்னா இப்போ 10ல் இருக்கிறாரு, சனியோடு சேர்ந்துருக்கிறார். அதாவது நவகிரகத்திலேயே ஆயக்கலைகள் 64 கற்றவர் யாருன்னா புதன். அந்த புதன் பகவான் அப்படின்னு சொல்கிறவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ வந்து 64 கலை கற்றவருக்கு எவ்வளோ அறிவு இருக்கும், எவ்வளோ யோசனை இருக்கும். அவர் உங்கள் தொழில் ஸ்தானத்தை இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்கள் தொழிலில் நல்ல விதமான மாற்றங்கள் கொடுப்பார். அப்படின்னா என்ன, தூண்டுதல் கொடுப்பார். இது ஆரம்பி, இங்கே போ, இது பண்ணு, இது செஞ்சால் நல்லாயிருக்கும், அந்த ஆசை எண்ணங்கள் தூண்டும். உங்கள் மைண்டில் என்ன இருக்கும், இப்போ குரு உங்களுக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சதுனால தயக்கங்கள் வரும். எங்கே செஞ்சு லாக் ஆகிட்டா, இல்லை கடன் பட்டுட்டா, இல்லை இதில் நம்ம ஏதோ ஒரு வகையில் ஏற முடியாத போச்சுன்னா என்ன பண்ணுறது. ஏன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி நிலைமைக்கு நீங்கள் 10 பேருக்கு உதவி பண்ணுவாங்க, உங்களுக்கு கொடுத்த உதவி பண்ணுறத கண்டிப்பாக யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி 100% சொல்லும் அப்படின்னா உங்களுடைய கிரக கோச்சாரத்தில் வந்து பார்க்கும்போது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம் மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களோட முழுமையான நேரம் நல்லாயிருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா 4ஆம் பாவகத்துக்கு அதிபதி சூரியன். அதாவது இந்த சூரியன் வந்து இப்போ எங்கே இருக்கிறாருன்னா அவரும் 10ஆம் இடத்துல தான், அதாவது புதனும் சனியோட சூரியன் சேர்க்கையாக இருக்கிறார். சூரியன் வந்து நட்பில் இருக்கிறாரு, அதாவது புதனும் நட்பில் இருக்கிறாரு. சனி வந்து பார்த்திங்கன்னா கட்டன்றது வந்து ஆட்சியில் இருக்கிறாரு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது என்னாகும், நம்ம என்ன சொன்ன மாதிரி சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் ரீதியாக, 2வது ஜாதகனுக்கு தந்தைக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது கண்டிப்பாக நல்லது. குடுக்கல் வாங்கலில் மெயினாக கொஞ்சம் பார்த்துருக்கிறது
நல்லதுங்க. அதுபோல் 7ஆம் பாவகத்துக்கும் 12ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா செவ்வாய். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து மகரத்தில் இப்போ உச்சம் பெற்றிருக்கிறார். உச்சம் பெற்றிருக்கிறதுனால பழமொழி சொல்லுவாங்க, ஒச்சன் பார்த்தால் பிச்சை எடுத்தாலும் தீராது தரித்திரியம். அப்போ என்ன ஆகுது, நீங்கள் பிச்சை எடுத்தால் கூட உங்களோட தரித்திரம் தீராது. ஏன்னா இப்போ செவ்வாய் உச்சத்தில் இருக்கிறார். அதனால் உங்கள் ஜாதகத்தில் நல்லா பார்த்துக்கோங்க. ஒச்சன் பார்த்தான் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், வாழ்க்கையில் இந்த மாதம் உங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரு அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. அது போக உங்களுக்கு 8ஆம் பாவகத்துக்கும் 11ஆம் பாவகத்துக்கும் அதிபதி அதாவதுன்றது யாருன்னா குரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு மீன ராசிக்கு அதிபதி குரு. அவர் தான் முன்னே சொன்ன 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால தேவையில்லாத சங்கட சலுப்புகளெல்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த புத்திர பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் இப்போ கொஞ்சம் தாமதமாகும். ஏன்னா குரு வந்து நான் முன்னே சொன்னேன், ஒரு வாரிசுக்கு அதிபதி, ஒரு வளர்ச்சிக்கு அதிபதி, ஒரு ராஜா யார் குரு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல மறையும் போது குழந்தை பாக்கியமெல்லாம் பார்த்திங்கன்னா 100க்கு 60%, 70% கொடுத்துருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா அவங்க ஜாதகம் நல்லாயிருக்கும். ஆனால் பொது பலனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எப்படின்னா கொடுத்தாலும் கெடுத்துருவார். இப்போ உங்களுடைய ஜாதகம் கொஞ்சம் வீக்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கொடுப்பான் ஆனால் கெடுத்துருவான், தள்ளி போகும். நீங்கள் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, வைக்காத வேண்டுதல் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் தாமதமாகும். என்ன காரணம், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு மரணம் மறைஞ்சிருக்கிறது. அதனால் உங்களுடைய ஜாதகம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா குரு மறைஞ்சிருக்கும் போது பலன் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன தான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுனாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்ற மாதிரி கண்டிப்பாக தாமதங்கள் ஆகும். அதுபோல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 9ஆம் பாவகத்துக்கும் 10ஆம் பாவகம் மகர ராசி கும்பராசிக்கு அதிபதி சனி, தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதி சனி. அவர் வந்து இப்போ 10ல் ஆட்சியாக இருந்தாலும் அதாவது சுயத்தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் அப்பா தந்தை வழி கடன் வகையில் கொஞ்சம் கஷ்டம் வரும். அதாவது பழைய கடன், ஏதாவது தந்தை வழி கடன் இருந்தால் கொஞ்சம் கண்டிப்பாக நமக்கு தாமதமாகும். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்பா வகையில் அப்பா ஏற்கனவே வாங்கியிருந்த கடனோ பூர்வீக கடன் இருந்தால் கொஞ்சம் சங்கடம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு 5ல் கேது, புத்திரஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால குழந்தை பாக்கி கொஞ்சம் தாமதமாகும். ஆனால் யாருக்காக இருந்தாலும் 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். அந்த 5ஆம் இடம்ன்றது ராகு கேது இருந்தால் புத்திர பாக்கியம் தாமதமாகும். சனியோ அதாவது குருவோ இருந்தால் கண்டிப்பான்றது வந்து கொஞ்சம் லேட் ஆகும், அதாவது தாமதமாகும். சரிங்களா? அது என்னன்றது உங்கள் சுய ஜாதகம் பார்த்துக்கோங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி ராகு 11ல் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பலம். ஆனால் 100% உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு என் மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.